சமீபத்தில் நக்கீரன்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டுரை, ஷூட்டிங் டைரக்டர் மட்டும் இல்ல, நடிகைகள் கூட வந்து கேரவன்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதாரங்களோட அம்பலப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் வெளியிட போறதா ஒரு அட்டை போடலாம் வெளியிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன? இல்லை, எப்பொழுதுமே நக்கீரன் வந்து ஒரு குறைந்தபட்ச ஆதாரங்கள் இல்லாமல், எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாம அவர்கள் வந்து செய்திப்பட கட்டுரையை வந்து வெளியிட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், வீரப்பன்ல இருந்து ஆட்டோ சங்கர்ல இருந்து பல பிரச்சனைகளை அவர்கள் கையில் எடுத்து எல்லாவற்றுக்கும் எதிராக அவர்கள் போராடி இருக்கிறாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற போதெல்லாம் அவருடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, ஓட விட்டுருக்கிறாங்க, பொடாவில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்திருக்கிறாங்க. சிறைச்சாலைக்கு பல முறை அதனுடைய ஆசிரியர் போயிருக்காரு. அதனால உண்மைத்தன்மை இல்லாமல் அப்படி ஒரு செய்தியை வந்து நக்கீரன் வந்து வெளியிடாது. அவர் ஏன் அவசரமா எஸ்கேப் ஆகி ஓடுனாரு என்பதற்கான ரகசியம். ஏன்னா பிரச்சனை நடந்த இடத்தை விட்டு ஓடுனதை கூட நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பக்கத்து ஊர்ல போய் திருச்சி விமான நிலையத்துல போய் விமானம் ஏறாம அங்கு ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு மறுநாளோ அல்லது நள்ளிரவோ அதிகாலையிலேயோ கூட அவர் வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருக்கலாம். இப்பொழுது கொடுக்க வேண்டிய அந்த நிவாரணத்தை எல்லாம் அப்பொழுது அறிவித்திருக்கலாம். ஏதாவது ஒன்றை அவரால் செய்திருக்க முடியும். கட்சிக்காரர்களாவது ஓடாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம். அப்ப இந்த ஷூட்டிங் செட்டப் வந்து அம்பலப்பட்டு விடும் என்பதற்காகத்தான் அவசரமாக அவர் தப்பித்து சென்றார் என்று நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருகிறது. அதனால இன்னைக்கு அவர் நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, பாஜக வந்து நீ சரணடையலைன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா என்று அவர்களை மிரட்டக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க.